செங்கோட்டையன் அவர்களின் செயல்பாடுகள் ஒரு தலைமைக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலா? இப்போ ஒரு கூட்டணி நடக்கலைன்னா உடனே போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு. அடுத்த கூட்டணி நடக்குது. செங்கோட்டையன் மூலியமா ஒரு அழுத்தங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷனை தமிழ்நாட்டுல ஏற்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு பார்வை. இப்ப சசிகலா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சரி அறிக்கை சார், வரவேற்பு நீங்க அந்த கொடுத்திருக்காங்க. சசிகலா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து வேறுபாடுகள்லாம் கலைந்து கட்சி ஒன்றிணையணும். அப்பதான் எதிரியை வீழ்த்த முடியும். திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதுக்கு நம்மளே வித்துட்ட கூடாதுன்னு சொல்றாங்க. 2வது நாள் வந்து நான் 5ஆம் தேதி பேட்டி கொடுக்குறேன், மனம் திறந்து பேசுறேன்னு சொல்றாருன்னா, செங்கோட்டையன் அவர்கள் மூலியமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் வருதுங்கிற ஒரு பெர்செப்ஷன் ஏற்படுத்திட்டே இருந்தா அதை எதிர்கொள்ளவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுகவின் தலைவர் தயாராக வேண்டிய சூழலும் இருக்குல்ல? நிச்சயமாக தயாராகுங்கள், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, தயாராகுங்கள். ஆனால் திருமதி சசிகலா இப்படி சொல்றாரு, அதன் பிறகு இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்றீங்களே, சொன்னா தவறு இல்லைன்ற நான் இப்பயாவது நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். யாராவது சம்படி ஷுட் ஸ்பீக், அதாவது அவர் நான் தான் முன் வர்றாரு சார். சம்படி ஷுட் ஸ்பீக் தி ஃபேக்ட்ஸ். கள நிலவரம் என்ன, யதார்த்த நிலை என்ன, கட்சி என்ன நிலைமையில இருக்கு, அதிமுக பிஜேபி இது ரெண்டுமே ஜெயிக்குமான்னு கேட்டா நான் அறுதிட்டு உறுதியாக கூறுகிறேன், இந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. சார் எப்படி சொல்றீங்க? அதிமுக பாஜக மட்டும் ஜெயிக்கவே முடியாது. இந்த அணியில் மேலும் சில ஓரிரு கட்சிகள் தேவை. பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சிக்குள் அந்த அணிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். இல்லாவிட்டால் வெற்றி வாய்ப்பு கிடையாது. நீங்க அதுல ஒன்னும் இந்த யதார்த்தத்தை ஒருத்தர் செங்கோட்டையன் அவர் பேச முன்வராகிறார் என்றால் செங்கோட்டையன் பேசுவதை நான் வரவேற்கிறேன். உண்மையை யாராவது உறக்க சொல்லி ஆகணும் சார். நான் அதனாலதான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன், என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், அதிமுகவில் உள்ள முன்னணி பிரபலங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து உறக்க இந்த உண்மையை செங்கோட்டையன் பேசிய பிறகாவது வழிமொழியுங்கள், தனிப்பட்ட முறையிலாவது திரு எடப்பாடி பழனிசாமியிடம். அப்போதுதான் கள நிலவரம் என்ன என்பதை, யதார்த்த நிலையை, நான் யதார்த்த நிலையை அறியாமல் தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிறேன்.